வணக்கம். நாம இப்போ வெளியே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். என்ன பண்ணோம்? ராக்கெட் பலூன் விட்டோம் இல்லையா? இப்போ என்ன செய்ய போறோம்னா ஆஹா அறிவியல். அறிவியல்னா நமக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு. அதாவது நாம வெளியே போறோம், ஒரு துணி கடைக்கு உங்களை திரும்புறாங்க, நீங்க பார்த்தது ஆஹா இந்த துணி நல்லா இருக்கு மம்மி எனக்கு இது வாங்கிட்டாங்க. ஒரு சினிமாவுக்கு போய் ஆஹா இந்த படம் பிரமாதம். ஹோட்டலுக்கு போறீங்க ஆஹா இது இட்லி நல்லா இருக்கு, இது பூரி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஆஹா அப்படின்றது நம்மளோட அதிக மகிழ்ச்சி தருது இல்லையா? அது மாதிரி அறிவியல் பாடத்தை இனிமையா மகிழ்ச்சியோட கத்துக்கிறதுக்கு தான் அது ஆஹா அறிவியல். நான் அறிவியல அதுல ஒரு செயல்பாடு இப்ப பார்க்க போறோம். நம்ம என்ன செயல்பாடுன்னா நாம பள்ளியில நாள்தோறும் மதிய உணவோட என்ன சாப்பிடுறோம்? முட்டை சாப்பிடுறோம் இல்லையா? இப்ப அந்த முட்டையானது நாம எந்த ஒரு பொருளை வாங்கி சாப்பிடறதுனாலும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்த்து சாப்பிடுவோம். அது போல இப்போ காய்கறி வாங்குறோம், பழம் வாங்குறோம். பழத்தை வெளியே பார்த்தாலே அது அழுகி போயிருந்தா இது கெட்டு போச்சுன்னு போட்டுறோம். காய்கறி பார்த்தோம்னா அழுகி போயிருந்தா போட்டுறோம். இப்போ முட்டையை போய் நமக்கு அது எப்படி தெரியும்? நமக்கு அதை ஒரு சோதனை செய்வோம். அந்த முட்டையானது நல்ல முட்டையா இல்லை கெட்டு போன முட்டையா அப்படின்றத ஒரு எளிய சோதனை மூலமாக செய்ய போகிறோம். இதை நீங்கள் கூட இந்த சோதனைக்கு பின்னாடி வீட்டில் போயிட்டு வீட்டில் கூட ஏதாவது முட்டை வாங்கி வர்றதுக்கு நீங்கள் பெற்றோரோட துணையோட செய்து பாருங்க. இந்த முட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது சரியா? இப்போ உங்ககிட்ட என்ன ஊற்றுற? ஒரு பாத்திரம், அதில் தண்ணீர், அதில் முட்டை. இது 3 குழுக்களாக வச்சிருக்கேன் நான். இந்த 3 குழுக்கள்லையும் முட்டைகள் என்னென்ன நிலையில இருக்கு அப்படின்றத நீங்க சோதனை மூலமா சொல்ல போறீங்க. அதற்கான காரணம் என்ன அதை நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லலாம், இல்ல நான் சொல்ல போறேன். அதே போல ஒவ்வொரு குழுவும் வந்து தங்களோட விடையை சொல்ல போறீங்க. பாப்போமா என்னன்னு? இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட ஒரு பாத்திரமும் முட்டையும் ஊற்றிருக்கேன் இல்லையா? அந்த முட்டையானது எப்படிமா இருக்குது? முழுமையாக கிடைமட்டமாக இருக்குது, தண்ணிக்குள்ளே முழுமையாக மூழ்கி இருக்குது இல்லையா? சரி, அதற்கடுத்து இந்த 2ஆம் குழு வந்து பார்த்தோம்னா உங்கள் முட்டை எப்படிமா இருக்குது? செங்குத்தாக பாதி மிதந்தும் பாதி மூழ்கியே இருக்குது. சரி, அடுத்தது 3வது குழுண்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்ககிட்ட எப்படிமா இது? முட்டையானது நீருக்கு மேலே மிதக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரே முட்டை ஒரே மாதிரியான முட்டை தான், ஆனால் இந்த முட்டையானது நீரில் முழுமையாக மூழ்கி இருக்கிறது. இந்த முட்டையானது செங்குத்தாக மிதந்தும் மூழ்கி இருக்கிறது. இது வந்து மிதக்கிறது. இதற்கான காரணம் என்னப்பா? உங்களுக்கு முழுமையாக மூழ்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? இது வந்து புதிய முட்டை, அதாவது ஒரு சில நாள் ஓரிரு நாட்களே ஆன முட்டை. அதனால் இது நல்ல முட்டை இல்லையா? சரி, உங்கள் முட்டை பாதி மிதக்கிறதுக்கும் பாதி மூழ்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னப்பா? சில நாளான முட்டை, அதாவது ஒரு 7-8 நாளைக்கு மேலான முட்டை இல்லையா? சரி, உங்கள் முட்டை மிதப்பதற்கான காரணம் என்னம்மா? அருமை அருமை, நீண்ட நாள் பல நாள் ஆன முட்டை. அப்போ இதில் எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டை? சரி, நல்ல முட்டைன்னா எப்படி இருக்கணும்? நீரில் மூழ்கி இருக்கணும். கெட்ட முட்டைன்னா எப்படி இருக்கும்? மிதக்கும். அப்போ இந்த செயல்பாடு மூலமாக நீங்கள் கூட வீட்டில் அப்பா அம்மா முட்டை வாங்கியிருந்தாங்கன்னா இது மாதிரி செய்து பார்க்கலாமா? செய்து பார்க்கக்கூடாதா? செய்து பார்த்து அந்த முட்டை நல்லா இருந்தால் நம்ம சாப்பிட்லாம், நல்லா இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. சரி, இந்த முட்டைகள் வந்து மிதப்பதற்கான காரணம் நீண்ட நாள்னு சொன்னீங்க இல்லையா? அந்த நீண்ட நாளில் அந்த முட்டை என்ன ஆகிடும்? அந்த முட்டைக்குள்ள
அருமை அருமை. வாயுக்கள் உருவாகுது. அந்த வாயுக்கள் உருவாவதால் இந்த முட்டையானது மிதக்கிறது. வாயுக்கள் அந்த முட்டையில் உருவாவதால் என்ன ஆகுது? மிதக்கிறது. அதாவது 20 நாளைக்கு மேலான முட்டை, 15 நாளைக்கு மேலான முட்டையில் என்ன ஆகுது? வாயுக்கள் உருவாகி மிதக்க ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த முட்டை உண்ண தகுந்தது அல்ல. புரியுதா இப்போ நல்லா? அப்போ இந்த ஒரு எளிய சோதனை மூலமாக நாம் எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி, புரிஞ்சுதா? வெரி குட், நன்றி.